வணக்கம். நான் டாக்டர் எம் பாலசுப்ரமணியம், துணை இயக்குனர் காசநோய், தருமபுரி மாவட்டம். ஸோ காசநோய் அப்படின்னா என்னென்னா, இருமல் இருப்பது, சாயந்தர நேரத்தில் காய்ச்சல் வர்றது, உடல் எடை குறையிறது, மூச்சு திணறல் ஏற்படுறது, இருமும்போது வாயில் ரத்தம் வருது, சாயந்தர நேரத்தில் காய்ச்சல், உடல் எடை குறைதல், பசியின்மை, இதெல்லாம் இருந்துச்சுன்னா கட்டாயம் நம்ம அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தையோ, அரசு மருத்துவமனைகளையோ, இல்லை மாவட்ட மெடிக்கல் காலேஜில் மருத்துவக் கல்வி மருத்துவமனையோ அணுகி அங்கே நம்ம ஏதாவது டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. காசநோய் முற்றிலும் குணமாகக்கூடிய ஒரு வியாதி. 100% காசநோயிலிருந்து விடுபடுவதற்காக நம்ம நிச்சயமாக நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அதில் முதல்ல என்னென்னா, சாதாரணமாக இரும்பல் சளி இருக்கிறப்போ நம்ம போய் ஒரு எக்ஸ்ரேவோ, சளி பரிசோதனையோ, ஒரு சிடி ஸ்கேனோ கட்டாயம் நம்ம ஆரம்ப சுகாதார நிலையத்திலையோ, இல்லை ஜிஹெச்லேயோ, இல்லை மெடிக்கல் காலேஜ்லேயோ போய் செய்யணுன்றதை நான் மக்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். இந்த வியாதி வந்துருச்சுன்னா பயப்படாமல் 100% இந்த வியாதியை நம்மளால் குணப்படுத்த முடியும். நம்ம அரசாங்கம் இதுக்காக 6 மாதம் இலவசமாக வைத்திய முறைகளை கொடுத்துருக்காங்க. இது முற்றிலுமாக இந்த வைத்தியம் இலவசம்தான். 6 மாதம் சாப்பிட்டா நிச்சயமாக நம்ம 100% இந்த வியாதியிலிருந்து நம்மளால் குணமாக முடியும். ஸோ டிபி வந்தவங்களுக்கு மட்டும் இல்லை, டிபி வந்தவங்க கூட இருக்கவங்களுக்கும் தடுப்பு மருந்தும் இலவசமாக கொடுக்குறாங்க. அந்த தடுப்பு மருந்து தினமும் சாப்பிட்ற மாத்திரை கிடையாது, வாரம் ஒரு நாள் சாப்பிட்டா போதும். அதுவும் 12 வாரம் சாப்பிட்டாலே நம்ம முற்றிலுமாக டிபி இனி வருங்காலத்தில் வராமல் நம்மளால் தடுக்க முடியும். 2030க்குள்ளே டிபி இல்லாத ஒரு தமிழகத்தை, டிபி இல்லாத ஒரு இந்தியாவை, டிபி இல்லாத ஒரு உலகத்தை நம்ம உருவாக்குறதுக்கு நிச்சயமாக ஒரு சின்ன விதையை நம்ம இன்றைக்கி விதைக்கிறோன்னா அதை நல்ல விருட்சமாக நல்ல மரமாக வளர்கிறதுக்கு நம்ம எல்லாருமே நம்மளோட முயற்சியும் கொடுக்கணும். நம்ம முயற்சி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த முன்னேற்றம் ஒரு டிபி இல்லா தமிழகத்தை உருவாக்குறதுக்கு, டிபி இல்லா தருமபுரி மாவட்டத்தை உருவாக்குறதுக்கு நமக்கு ஒரு ஏதுவாக அமையும். அதனால் காசநோய் இல்லாத தேசம் வேண்டும், காசம் இல்லா இந்தியா, காசம் இல்லா தேசம், காசம் இல்லா உலகம் அமைய என்னோட முழு முயற்சியை நான் எடுக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு இருமல், சளி, காய்ச்சல், சாயந்தர நேரத்தில் வர மூச்சு திணறல், இல்லை உடல் எடை குறைதல், ஒரு பசியின்மை இருந்தால் பக்கத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையம், இல்லை மருத்துவமனை, இல்லைனா மெடிக்கல் காலேஜில் போய் ஒரு சளி பரிசோதனையோ, ஒரு எக்ஸ்ரேவோ தயவு செஞ்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணி, உங்களுக்கு டிபி இருந்ததுன்னா காசநோய்க்கான மருந்து வகைகளை 6 மாதம் உட்கொண்டீர்கள்னா முற்றிலுமாக இந்த வியாதியிலிருந்து குணமாகலாம். அதனால் நல்ல ஆரோக்கியமான உணவு, நல்ல தூக்கம், மாத்திரைகள், இது 3 மூலியமாகவும் நம்ம டிபி வியாதியை குணமடைய முடியும். டிபி காசநோயின்னு பயப்படாதீங்க. காசநோய் ரொம்ப எளிதாக குணமாகக்கூடிய ஒரு வியாதி தான். அதனால் முற்றிலுமாக குணமாகக்கூடிய ஒரு வியாதியை நம்ம பார்த்து பயப்படாமல் நிச்சயமாக அதுக்கான பரிசோதனையை செஞ்சு அதிலிருந்து நம்ம விடுபடுறது நமக்கும் நல்லது, நம்ம நாட்டுக்கும் நல்லது. ஸோ காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம், காசநோய் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம், காசநோய் இல்லாத தருமபுரி மாவட்டத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.